அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்தியாவில் இரும்பு எஃகு ஆலை எப்போது வந்தது? விவசாயத்தை மட்டுமே நம்பியிருந்த நாடுதான் இந்தியா. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மெல்ல தொழிற்சாலைகள் வரத் தொடங்கின, ஆலைகள் வந்தன. ஆலைகளும் தொழிற்சாலைகளும் வந்ததற்கு பிறகு இந்திய சமூகத்தின் வாழ்க்கை முறையே மாறிவிட்டது. முதலாக ஒரு இரும்பு எஃகு உருக்கு ஆலை 1907 திட்டமிடப்பட்டு 1911ஆம் ஆண்டு ஜாம்ஷெட்பூர் என்கிற ஊரில் டாட்டாவினுடைய நிறுவனத்தின் சார்பில் அது உருவாக்கப்பட்டது. ஆனால் அதற்கு ஆங்கிலேய அரசினுடைய ஆதரவு கிடைக்கவில்லை. அதற்கு ஒரு அடிப்படையான காரணம், அமெரிக்க தொழில்நுட்பத்தை பின்புலமாக கொண்டு அந்த டாட்டாவினுடைய எஃகு இரும்பு ஆலை தொடங்கப்பட்டது. எனவே ஆங்கிலேய அரசு அதை ஏற்கவில்லை. ஆனாலும் கூட 1914-18 ஆகிய ஆண்டுகளில் உலகத்தினுடைய முதல் உலகப் போர் நடைபெற்று கொண்டிருந்ததால் ஆயுதங்கள் தேவைப்பட்டன, இரும்பு எஃகு ஆயுதங்கள் தேவைப்பட்டன. ஆங்கிலேய அரசுக்கும் அந்த போர்க்காலத்திலே இதில் எல்லாம் கவனம் செலுத்த நேரமில்லை. அந்த இரும்பு ஆலை பிழைத்து கொண்டது. ஆனால் இது தமிழ்நாட்டிற்கும் சேலத்துக்கு அருகில் வந்திருக்கிறது என்று சொன்னால் அது அத்தனை சாதாரணமாக வந்துவிடவில்லை. இந்தியா விடுதலை பெற்ற பிறகு அதற்காக குரல் கொடுத்து அதற்கான திட்டங்களை தயாரித்து தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தான் சேலத்துக்கு அருகில் கஞ்சன் மலையினுடைய அடிவாரத்தில் 181 கோடி ரூபாய் திட்டமிடப்பட்டு அதனுடைய அடிப்படையிலே அது தொடங்கப்பட்டது. எப்படிப்பட்ட இரும்பு எஃகு ஆலை என்று சொன்னால், துருப்பிடிக்காத இரும்பு எஃகு ஆலை இந்தியாவிலே அங்குதான் முதலாக உருவாக்கப்பட்டது. அத்தனை எளிதில் இந்திய ஒன்றிய அரசு அதற்கான அனுமதியை கொடுத்து விடவில்லை. தொடர்ந்து கலைஞர் அவர்கள் செய்த முயற்சியினால் தான் அது தமிழ்நாட்டுக்கு வாய்த்தது. எப்போதும் ஒரு மாநிலத்தில் எத்தனை அளவுக்கு தொழிற்சாலைகள் இருக்கின்றன என்பதை பொறுத்து தான் பொருளாதார வளம் கூடும். 1969 அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்த பிறகு பொறுப்பேற்ற அந்த நாளிலிருந்து 2011ஆம் ஆண்டு வரையில் அவர் முதலமைச்சராக இருந்த எல்லா காலங்களிலும் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சிக்கு பெரும் காரணமாக கலைஞர் இருந்திருக்கிறார். வெறுமனே தொழில்தான், விவசாயிகளை கவனிக்கவில்லை என்று சொல்ல முடியாது. உழவர் சந்தையை தொடக்கியதும் அவர்தான், டைடல் பார்க்கை கொண்டு வந்ததும் அவர்தான், தொழில்நுட்பத்திலே இருக்கிற டைடல் பார்க்குக்கும் அவர்தான் காரணமாக இருக்கிறார். உழவர் சந்தை என்கிற சிந்தனையும் அவரிடத்திலே தான் வந்தது. எனவே அவர் தொடக்கி வைத்த அந்த சேலம் இரும்பு உருக்காலையில் அது வெறும் உருட்டாலை தான், பிறகு அது உருக்காலையாக மாற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையோடு எவ்வளவு 32,000 டன் உற்பத்தி ஒவ்வொரு ஆண்டும் அங்கே நடைபெறுகிறது. இந்திய அளவில் நம்முடைய பொருளாதாரம் மேலே வருவதற்கு பெரும் காரணமாக இருக்கிற தொழிற்சாலைகளில் அது ஒன்று. 181 கோடி ரூபாய் திட்டமிடப்பட்டு இன்றைக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவில் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. 32,000 டன் இரும்பு உற்பத்தி அங்கே இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டை அங்கே இருந்து ஜாம்ஷெட்பூருக்கும் டாட்டாவினுடைய இரும்பு உருக்கு ஆலைக்கும் இணையாக தமிழ்நாட்டையும் கொண்டு வந்த பெருமை தலைவர் கலைஞர் அவர்களைத்தான் சாரும். அந்த தொழிற்சாலை என்பது நம்முடைய பொருளாதார வளர்ச்சியை இந்தியாவினுடைய மாநிலங்களிலேயே தமிழ்நாடு மேலே இருப்பதற்கு காரணங்களில் அதுவும் ஒன்றாக இருக்கிறது. நாம் பார்க்கலாம், மராத்தியத்தில் கூடுதலாக மகாராஷ்டிரம், குஜராத், கர்நாடகம், தமிழ்நாடு தான் இந்தியாவில் பொருளாதார அடிப்படையில் வளர்ந்த நாடுகள். மகாராஷ்டிரம், குஜராத் எல்லாம் மேற்கு கடற்கரையை ஒட்டி இருக்கின்றன. மேலை நாடுகள் தொடர்பு கொள்வதற்கு எளிது. ஆனால் தென்கோடியில் இருக்கிற தமிழ்நாடும் இன்றைக்கு மேல் எழுந்து நிற்கிறது என்று சொன்னால் நாம் என்றைக்கும் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டிய பெரும் தலைவர் நம்முடைய கலைஞர் அவர்கள்.